எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. நைட்டு மணி 11:30 வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். எப்போயுமே கொஞ்சம் சீக்கிரமே நாங்கள் போயிடுவோம். ஏன்னா ஒரு கடையில் இருக்கனால நாங்கள் சீக்கிரமே போயிடுவோம். இன்றைக்கி மழை விழுந்துட்டு இருந்ததா, அதனால் கிடைக்கல. சரி, மழை நின்னதுக்கப்புறம் வெறும் நான் தூங்கணும் வேணாம் அப்படின்னாங்க. இல்லை சும்மா ஒரு 5 ரவுண்டு போய் கும்பிட்டு வந்துடுவோம், 1/4 மணி நேரம் மட்டும் நடக்கலாம், 1 ஹவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேங்க. வந்தால் எங்கள் எப்பயும் தெருவில் ஒரு நாய் 4-5 குட்டி போட்டிருந்தது. நாங்கள் அப்பப்போ பிஸ்கட் வாங்கி போடுவோம், போவோம், பார்ப்போம், வருவோம். இன்றைக்கி அது இல்லை. என்னடா அப்படின்னு பார்த்தா ரோட்டில் அது பாட்டுக்கு அவங்க அம்மா கத்திகிட்ருக்கு. 4 குட்டியுமே சாக்கடைக்கு வந்துடுங்க. எனக்கு என்னக்கா அப்படி இருக்கே அப்படின்ட்டு. வேறு வழி இல்லை. நம்ம ஒரு பால் இருந்தால் கூட அதை எடுக்கிறதுக்கு இது பண்ணிக்கிட்டு நம்ம வேணாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாலை வாங்கிட்டு அதை போட்டு போயிடுவோம். எடுக்க மாட்டோம். இருந்தாலும் இது உயிர் விஷயம் இல்லையா, அப்படி கடந்து போக முடியல. தத்தளிச்சிட்ருக்குது. எப்படி நம்மளால முடியுமா, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சாக்கு வச்சு எடுக்கலான்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் முடியல. சாக்கு வச்சுலாம் இன்னும் தூக்க முடியல, கையில் விடாமலாம் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் 2 குட்டியும் முன்னாடியே தூக்கிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் சரி இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது. அதனால் அதை எடுக்கலை. லாஸ்ட் 2 தூக்கினது மட்டும் எடுத்து வெளியில் விட்டுட்டு அப்புறம் சாக்கு வச்சு கொண்டு போய் அது எப்பயும் உள்ள இடத்துல பூச்செடிக்கிட்ட படுத்துருக்கும் கீழே எடுக்க வச்சோம். சரி, 3 பேருமே நடந்ததுனால கொஞ்சம் சரி நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒன்றும் பயம் இல்லை. 11:30 இருந்தாலும் நம்ம எப்பயும் நடக்கிற இடம் தானே, நம்ம தெரியாதானே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சுங்க. இது எதுக்கு வீடியோ எடுத்து போடுறோம் அப்படின்னா பெருமைக்கு அதெல்லாம் கிடையாது. ஒரு நேற்று முந்தானத்துக்கு கூட போஸ்ட் போட்டிருக்கேன். மனித நேயத்தை நம்மளாம் மறந்துட்டோம். அதை மனுஷங்களாக இருந்தால் அது மனித நேயத்தோடு நடந்து உயிரில் இடத்துல அன்பு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தேன். அது சும்மா போஸ்ட்டுக்கு தானே, வீடியோக்கு தானே அப்படிலாம் பேசுவாங்கன்னு சில பேர் நினச்சிருக்கலாம். பட் அப்படி கிடையாது. நாங்கள் உண்மையாலுமே நான் அப்படி இருக்கிறதுனால தான் நான் மற்றவங்களையும் அப்படி இருங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு இப்போ இந்த வீடியோவில் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பரவாயில்ல, இது உதவுறதுனால நமக்கு ஒரு மகிழ்ச்சிங்க. நம்ம ஒரு உசுரை காப்பாற்றிருக்கோம், ஒரு 4-5 உசுரை நம்ம காப்பாற்றிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு மகிழ்ச்சி. நம்ம இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சதை நம்ம செஞ்சால் கடவுள் நம்மளை பார்த்துக்குவான். நம்ம பிற உயிர்களை பார்த்துக்குவோம், கடவுள் நம்மளை பார்த்துப்பார். கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கூட. ஸோ எல்லோரும் இப்படி பண்ணுங்கள், மனிதனத்தோடு நடந்துக்கோங்க, கடந்து போகாது.